ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு புட்டு ரெசிபி தாங்க. புட்டு எதில் செய்ய போகிறோன்னா நம்ம ப்ரெட்டில் செய்ய போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான புட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரெட் எடுத்துருக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பீஸ் எடுத்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு 2-3 சுற்றினாலே உங்களுக்கு பொடியாகிடும். அவ்வளோதாங்க. இது மாதிரி நல்லா பொடியாக பவுடராக ரெடி பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச ப்ரெட்டை அதில் போட்டுக்கலாங்க. வெறும் வானலில் தான் போடணும், வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து விடுங்க. கொஞ்சமாக ப்ரெட்டு நிறம் மாறினதும் நம்ம ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கோங்க, அதை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க. லைட்டாக கிளறினா போதும், ரொம்ப கிளற தேவையில்லைங்க. இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் லைட்டாக போனால் போதும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்புக்கு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சமாக பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே திராட்சை அது லைட்டாக பொன்னிறமாக வறுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம கிளறி வச்சுருக்கிற ப்ரெட்டில் இது சேர்த்துக்கலாங்க. ரெண்டு 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம அரிசி புட்டு, கேவூர் புட்டுலாம் சாப்பிட்ருக்குங்க. இந்த புட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சர்க்கரை போட்டு கிளறி விட்டுருங்க. ரெடி ஆகிடுச்சு நம்ம ப்ரெட்டு புட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.